சிம்பிளிஃபிகேஷனில் போன வீடியோவில் பேசிக்ஸ் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் 6th to 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற ஒரு சிம்பிளிஃபிகேஷன் எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதில் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சிம்பிளிஃபை 24 + 2 × 8 டிவைடட் 2 - 1. இதில் பிட்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஸோ 24 + 2 × 8 12 டிவைட் பண்ண 4 - 1. நெக்ஸ்ட்டு பிட்மாஸ் ரூல் படி மல்டிப்ளிகேஷன் தான் செகண்ட் பண்ணுவோம். ஸோ 24 + 4 × 2 8 - 1. நெக்ஸ்ட்டு அடிஷனை பார்ப்போம். ஸோ 24 + 8 32 - 1. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் பார்ப்போம்னா ஸோ 31 தான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின்ஸில் 20 + 8 × 2 + 6 × 3 - 10 / 5. இதில் ஃபஸ்ட்டு பெரிய ப்ராக்கெட் இருக்குது, அதுக்கப்புறம் சின்ன ப்ராக்கெட் இருக்குது. சின்ன ப்ராக்கெட்டில் 2 ப்ராக்கெட் இருக்குது. சின்னதுலேருந்து தான் போகணும். அப்ளிகேஷன் டிவிஷன் தான் ஃபஸ்ட் எடுப்போம். ஸோ 20 + 8 × 2 + 6 × 3 - 10 / 5 152. தென் இந்த ப்ராக்கெட் 20 + 8 × 2 + 6 3s are 18 - 2. 20 + 8 × 2 + 18 - 2 16. ஸோ இங்கே ப்ளஸ்ஸு இன்ட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தானே பார்ப்போம். ஸோ 8 2s are 16 + 16. ஸோ 20 + 16 + 16 32 = 52 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 10 + 17 ப்ராக்கெட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் அப்புறம் தான் டிவைடட் பை 3 இருக்குது. ஸோ 10 + 17 27 டிவைடட் பை 3. அப்புறம் டிவிஷன் பண்ணால் 1 3 is 3, 9 3s are 27. ஸோ 9 தான் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டினில் 12 - 3 - 6 - 5 - 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு சின்ன ப்ராக்கெட் என்னது 5 - 1 தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். 3 6 - 5 - 1 என்னது 4. நெக்ஸ்ட்டு 6 - 4 தான் சிறுசு. ஸோ 12 - 3 - 6ல் 4 போச்சுன்னா 2. தென் 12 - 3ல் 2 போச்சுன்னா 1 = 11. ஸோ 11 தான் ஆன்சர். இந்த கொஸ்டினில் 100 + 8 டிவைடட் பை 2 + 3 × 2 - 6 டிவைடட் பை 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் சின்ன ப்ராக்கெட் என்னது 3 × 2 தான். அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ப்ளஸ் 3 × 2 6 - 6 டிவைடட் பை 2. 100 + 2 8 டிவைடட் பை 2 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டில் மைனஸ் இருக்குது, டிவிஷன் இருக்குது. அதில் டிவிஷன் தானே ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ 6 - 6 12 டிவைட் பண்ணால் 3. 100 + 8 டிவைடட் பை 2 + 6 - 3 3. இதில் டிவிஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போமா. ஸோ 100 + 8 12 டிவைட் பண்ணால் 4 + 3. 100 + 4 + 3 = 107 தான் ஆன்சர். மல்டிப்ளிகேஷன் மட்டும் கொடுத்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 50 × 102 2 இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னாலே 5100 வரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு 500 × 689 500 × 689 - 500 × 89. இதில் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனும் சப்ட்ராக்ஷனும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தானே பார்ப்போம். ஸோ 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு அப்புறம் தான் அதை மைனஸ் பண்ணணும். 569 நீங்கள் தனித்தனியாக போட வேணாம், இப்படியே கூட நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு 5ஆல் 9 5s are 45 5 5 8s are 40 44 4 + 4 6 5s are 30 34. இந்த 0வை லிஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, மைனஸ் இப்போ இந்த ரெண்டையும் இந்த அந்த மைண்ட் பண்ணணும். 9 5s are 45 4 5 8s are 40 44. இந்த 2 0 இங்கே ஆட் பண்ணிடணும். ஸோ இது ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி. புரியலன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தனியாக. 3,44,500 44,500 போச்சுன்னா எவ்வளோ 3 lakh. ஸோ 3 lakh 4 × 132 × 25. ஃபஸ்ட்டு 4 × 132னா 4 2s are 8 4 3s are 12 1 4 is 4 + 1 5 × 25. நெக்ஸ்ட் 196 + 34 + 104. ஸோ ஃபஸ்ட்டு 196 + 34 104 ப்ளஸ் பண்ணால் 138. 196 + 138னா 334 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை த ரேஷியோ வந்து 20:5ன்னு கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஃப்ராக்ஷனாக எழுதணும் அப்படின்னா 20/5 எழுதணும். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 5ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 20 டிவைடட் பை 5 5 டிவைடட் பை 5. 20 5ஆல் டிவைட் பண்ணால் 4 5 5ஆல் டிவைட் பண்ணால் 1. ஸோ 4/1 மறுபடியும் ரேஷியோவாக தானே சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து ரேஷியோ எழுதுனா 4:1. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த ரேஷியோ 40 minutes to 1 hour சொல்லியிருக்காங்க. 1 hour வந்து மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1 hour = எவ்வளோ 60 minutes தானே. ஸோ 60 minutes. அப்போது இப்போ பார்த்தோன்னா
40 minutes to 60 minutes சொல்லி வந்துடுச்சா. அப்போது 40:60 தான் நீங்கள் அப்படி கூட டிவைட் பண்ணலாம். ரெண்டையும் அடிச்சுட்டு 2 2s are 4, 3 2s are 6 அப்போது 2/3 = 2:3 தான் ஆன்சர். Find the simplest form of the following ratios. 15:20 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இதை எப்படி பண்ணுவோம், நான் ஃபஸ்ட் என்ன சொன்னேன், ஃப்ராக்ஷனை மாற்றுவோம். 15:20 இது அப்படியே கூட நீங்கள் வந்து டிவைட் பண்ணிடணும். 3 5s are 50, 4 5s are 20 அப்போது 3/4 இதை ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணால் 3:4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 32:24 கொடுத்துருக்காங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம். 32/24 8 4s are 32, 6 4s are 24 இது 2 டேபிளில் போகும். 4 2s are 8, 3 2s are 6 அப்போது 4/3 இதை ரேஷியோவாக மாற்றணும் அப்படின்னா 4:3 ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7:15 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றினா இது எதுலேயுமே நம்மளால் க்ராஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் 7/15 எதுவும் பண்ண முடியாதனால அது அப்படி தான் அதே தான் ஆன்சராக எழுத முடியும். சிஸ்டம் 12:27 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா 3rd டேபிளில் போகும். 4 3s are 12, 9 3s are 27 ஸோ 4/9 ரேஷியோவாக மாற்றினா 4:9 தான். நெக்ஸ்ட்டு 75:100 அதை ஃப்ராக்ஷனாக போடுவோம். 75/100 இது 50 டேபிளில் போனால் 5 5 5 25 15/20 3 5s are 15, 4 5s are 20 ஸோ 3/4 இதை ரேஷியோ மாற்றினா 3:4 தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு தி மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் சம் ஆஃப் தி அனிமல்ஸ் ஆர் கிவன் பிலோ. அதாவது சில அனிமல்ஸோட நேம் கொடுத்து அதோட ஸ்பீடை வந்து கொடுத்துருக்காங்க. எலிஃபென்ட் 20 km/h ஸ்பீடு இருக்குது. லைனுக்கு 80 km/h ஸ்பீடு இருக்குது. சீட்டாக்கு 100 km/h ஸ்பீடு இருக்குது. இதில் எந்த ரேஷியோட ஸ்பீடு வந்துட்டு ரேஷியோ லீஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எலிஃபென்ட்டோட எப்படி இருக்குது, 20 km/h. ஸோ தி எலிஃபென்ட் டு லைனுக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ரேஷியோ. இப்போது 20 லைனோடது 80 ஃப்ராக்ஷன் 20/80 1/4 = 1:4. தி லைன் டு தி சீட்டா இதோட ரேஷியோ வந்துட்டு 80:100. 80/100னா 4/5 = 4:5. எலிஃபென்ட் தி சீட்டா ரேஷியோ எவ்வளோ, 20:100. 20/100 1/5 1:5. இப்போது ஃபஸ்ட் அப்புறம் இந்த மூணுக்குமே டெசிமல்ஸ் பார்க்கணும். 1/4 4/5 1/5 இதில் எது வந்துட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி டெசிமல்ஸ் பார்த்தா தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ 1/4னா 0.25 வரும். டிவைட் பண்ணால் 4/5 டிவைட் பண்ணால் 0.8 வரும். 1/5 டிவைட் பண்ணால் 0.2 வரும். இதில் எது ரொம்ப குறைஞ்சிருக்கு, 1/5 இது லாஸ்ட் உள்ளது. ஸோ ஆன்சர் வந்துட்டு எலிஃபென்ட் டு தி சீட்டா இஸ் லீஸ்ட். 3/7 + 2/3 இருக்கா. இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கீழே வேறு நம்பர் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ப்ளஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா. 3 × 3 இந்த ப்ளஸ் போட்டுட்டு இதை க்ராஸ் பண்ணால் 2 × 7 பை கீழே உள்ளதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 3 3s are 9 + 7 2s are 14 கீழே 7 × 3 21 23/21. ஸோ இதான் ஆன்சர். 3/4 - 1/2 கீழே வந்து 4 2 வந்து எல்சிஎம் எடுக்கணும். எடுத்து கீழே 4 வரும். ஸோ 4னா என்ன பண்ணணும், 3/4 × 4 எதோட பண்ணால் 4 வரும், 4ஓட 1 இன்ட்டு பண்ணால் வருமா. இப்போ மேலேயும் அதே நம்பர் வச்சு போட்டு 3. ஸோ 3 அப்புறம் வந்து 1/2 இருக்கும். ஸோ 1/2 4 அப்படின்னா 2 2s are 4. ஸோ மேலேயும் 2 போட்டு 2. ஸோ அந்த 2 போட்டு மைனஸ் பண்ணால் போகுது. கீழே வந்து அதே தான் எல்சிஎம் எடுத்த 4 வரும்னு. ஸோ அதில் வந்து காமனாக 4ன்னு எடுத்துக்கணும். 3 - 2 மேலே வருது. ஸோ 1/4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிம்ப்ளிஃபை 9 1/4 - 3 5/6. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் இன்ட்டு பண்ணணும். அப்போது 9 × 4 மேலே உள்ளதை ப்ளஸ் பண்ணணும் 1, கீழே உள்ள நம்பரை அப்படியே போடணும். அப்புறம் நடுவில் உள்ள மைனஸ் அதே மாதிரி இதையும் 3 × 6 + 5 கீழே உள்ள நம்பரை அப்படியே போடணும். 9 4s are 36 + 1 37/4 6 3s are 18 18 + 5 23/6. இப்போது 4 6 காமன் எடுத்தோம் அப்படின்னா
2 2 4 4 3 20 இதோட காமன் நம்பர் 12. அப்போது 37/4 1 4 3 12 7 3 21 111 minus 23/6 into 12 2 46 111 46 போச்சுன்னா 65/12. இதை உங்கள் கொடுத்த கொஸ்டினோட ஃபார்மேட்லேயே கொண்டு வரணும் அப்படின்னா எப்படி கொண்டு வரணும்னா 65 நேராகவே டிவைட் பண்ணணும். 5 12s are 60, பேலன்ஸ் 5. இதில் மேலே இருக்கிற ஆன்சரை தான் வந்து பெருசாக போடணும், கீழே இருக்கிற பேலன்ஸை வந்து மேலே போடணும். அது கீழே எதை வச்சு டிவைட் பண்ணியிருக்கோமோ அதை போடணும். ஸோ அந்த கொஸ்டின் ஃபார்மேட்டை கொண்டு வந்தாச்சு, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 35 × 3/7 இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா அதை ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணிடணும். பை 7 கீழே ஒன்றுமே இல்லைனா 1 இருக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ 1 × 7 7 தானே. ஸோ 7. ஸோ மேலே உள்ளது மட்டும்தான் 35 × 3 இது மல்டிப்ளிகேஷன் கொடுத்தனால ஸ்ட்ரெயிட்டாகவே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போது 105/7 இது அடிக்கலாம். அப்போது 15/1னா 15 ஆன்சர். 1/2 டிவைடட் பை 1/2 இருக்கா. ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் போடணும். போட்டால் எப்படி சொன்னோம், 1 × 2 மேலே உள்ள 1/2 டிவைடட் பை 1/2. இப்போ 2 + 1 2 1/2. இப்போது 3/2 டிவைடட் பை 1/2. டிவிஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா 3/2 டிவிஷனை இன்ட்டாக மாற்றி டிவிஷனுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை நம்ம இன்ட்டாக மாற்றுறதுனால ரெசிப்ரோக்கலாக மாற்றிடணும். ஸோ 1/2 2/1 மாற்றிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணிடணும். 3 2s are 6 2 1 2. ஸோ 1 3/5 + 5 4/7. ஃபஸ்ட் இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். எப்படி மாற்றுவோம், 1 × 5 1 5 5 + 3 8. ஸோ 8/5 + 5 7s are 35 35 + 4 39/7. இதை எப்படி ப்ளஸ் பண்ணுவோம், க்ராஸ் பண்ணுவோமா. ஸோ 8 7s are 56 + 5 × 39 195 5 × 7 35 56 + 195 251/35. இது டிவைட் பண்ணி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேயே கொஸ்டின் கேட்டனால மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேயே ஆன்சர் கொண்டு வந்துடணும். 35 7ஆல் இன்டர் பண்ணி பார்ப்போம். 245 7 35 245 6. ஸோ இது எப்படி மிக்சராக கொண்டு வருவோம், மேலே உள்ள நம்பரை பெருசாக போடணும், கீழே உள்ள பேலன்ஸ் நம்பரை 6 எதாவது டிவைட் பண்ணணுமோ அது கீழே. ஸோ இதுதான் ஆன்சர். 7 2/7 - 3 4/21 இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இது ப்ராப்பராக மாற்றோம்னா 7 7s are 49 51/7 - 21 × 3 63 63 + 4 67/21. கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் பார்க்குறோம். 7 21 இதோட காமன் நம்பர் என்னென்னா 21 தான். ஸோ 21 51/7 ஏதோ இன்ட்டு பண்ணால் 21 வரும் 3. ஸோ மேலே உள்ளதும் 3ஆல் போட்டு இன்ட்டு பண்ணணும். 153 - 67/21 21 × 1 போட்டால் தான் 21 வரும். ஸோ மேலே உள்ளது 1ஆல் இன்ட்டு பண்ணால் 67 வரும். ஸோ 67 153 - 67. ஸோ அந்த 86 × 21ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொண்டு வரணும். ஸோ மேலே உள்ளதை பெருசாக போடுவோம், இந்த பேலன்ஸை மேலே போட்டு எதால் டிவைட் பண்ணுமோ அது கீழே போடணும். ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிம்பிளிஃபை 100x + 99y - 98z + 10x + 10y + 10z - x - y + zன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ஸோ 100x + 10x - x then 99y + 10y - y -98z + 10z + z. ஃபஸ்ட்டு எக்ஸில் எக்ஸை காமனாக எடுத்துடலாம். 100 + 10 -x பதிலாக -1 போட்டு எக்ஸை தனியாக எடுத்தாச்சு. அப்புறம் 99 + 10 - 1 ஒய் தனியாக எடுத்தாச்சு. -98 + 10 + 1ல் ஜெட்டை தனியாக எடுத்தாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதானே பார்ப்போம். ப்ராக்கெட் உள்ள அடிஷன் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ 100 + 10 110 - 1 x + 99 + 10 109 - 1 y +
minus 98 plus 10 na 88. So minus 88 plus 1 z. So 109x plus 108y minus 87z. இதுதான் ஆன்சர்.